நாடு முழுவதும் 1.5 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்படுவது இளைஞர் சக்தியின் புத்தாக்க திறனை பிரதிபலிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற வேலைவாய்ப்பு முகாமின் ஒரு பகுதியாக சென்னை பெரம்பூர் ICF வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எல் முருகன், ஒரே ஆண்டில் 12 லட்சம் பேருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேலைவாய்ப்பை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், 2047ஆம் ஆண்டு இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு இலக்கை எட்டும் வகையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்புகளை வழங்க பிரதமர் நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறிய அவர், அவ்வாறு பணி நியமனம் பெறுவோர் அர்ப்பணிப்பு மற்றும் ஒருமைப்பாட்டுடன் நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நாம் 2047 மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சியடைந்த நாட்டிற்கு அந்த இலக்கை நோக்கி நாம் செல்லுகின்ற அந்த பாதையில் நாம் இப்போ இருக்கிற இளைஞர்கள், புதிய இளைஞர்கள், இன்றைக்கு உலகளவிலான நம்மளுடைய இளைஞர்களுடைய சக்தி, நம்மளுடைய இளைஞர்களுடைய திறமை போற்றப்படுகிறது. அந்த இளைஞர்கள் ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக, இந்த தேசத்தை கட்டமைப்பவர்களாக, வல்லரசு பாரதத்தை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வலியுறுத்தலாக இன்றைக்கு இருந்திருக்கிறது. அப்புறம் அனைத்து துறைகளிலுமே கூட நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை, ரீஃபார்ம், அதாவது மக்களுக்கு எளிமையாக ஈஸ் ஆஃப் லிவிங், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இதெல்லாமே எளிமையான ஆக வேண்டும்.